மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசுடைய சிறந்த திரைப்பட விருது, சின்னத்திரை விருது, தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர் விருது ஆகியவற்றை இன்று இங்கே வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு இண்டஸ்ட்ரினா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அது மிகையாகாது. வருஷம் ஒவ்வொரு ஜானர்லையும் ஒவ்வொரு முக்கியமான படங்களை நம்முடைய தமிழ் திரையுலகம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டையும் சினிமா அண்ட் டிவி இண்டஸ்ட்ரியும் நாம பிரிச்சு பார்க்க முடியாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துடைய பெயர் தமிழ் திரையுலகுடைய மிக மூத்த கலைஞர் திரு NS கிருஷ்ணன் அவருடைய பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்தில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கடந்த 3-4 வருடங்களாக எந்த நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்வதில்லை. ஆனா இந்த நிகழ்ச்சியை என்னால தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா நிச்சயம் நானும் உங்களிலிருந்து உருவாகி வந்தவன் தான் நான். இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் கிளாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த உரிமையோடும் பெருமையோடும் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்துட்டு இருக்கின்றேன். இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவனுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு. உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரும்ப KPK வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. எனவே முழுக்க கிரெடிட் பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்போது, வாழ்த்தி பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், கலைஞர்களாகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும், நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது. அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகளும். இந்த விருதுகள் அனைத்தும் உங்களுடைய தாயினுடைய முத்தத்திற்கு சமமானதுன்னு கலைஞர் அவர்கள் வாழ்த்தி பேசினாங்க. அப்படிப்பட்ட விருதுகளை பெற்றுள்ள உங்க அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 16ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார் திருமதி கீர்த்தி சுரேஷ். தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த திரு S. குரு சோமசுந்தரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு R. பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாநகரம் திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சூரரை போற்று திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த விருதை பெற திரு சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் திரு வேல்முருகன் ஒரு குப்பை கதை திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது திரு கார்த்தி அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஆண்டுக்கான திரைப்பட விருது சிறந்த நடிகர் பிரிவில் திரு கார்த்தி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதில் சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு திருமிகு ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருமதி ஊர்வசி அவர்கள் மகளிர் மட்டும் திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவன் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2017 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை திரு ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு H வினோத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். திரு சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படமாக கண்ணா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விருதை பெறுகிறார் திரு சிவகார்த்திகேயன். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது வடசென்னை படத்தில் நடித்ததற்காக திரு தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ராட்சசன் திரைப்படத்தில் நடித்த திரு விஷ்ணு விஷால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு கனா வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது மோகினி திரைப்படத்தில் நடித்ததற்காக திரு யோகி பாபு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு யோகி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகை 96 திரைப்படத்தில் நடித்ததற்காக திருமதி தேவதர்ஷினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நட்சத்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை படத்தில் சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெறுகிறார் திரு சமுத்திரகனி அவர்கள்.
2018 ஆண்டிற்கான சிறந்த இயக்குநருக்கான விருது திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வடசென்னை படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த பின்னணி பாடகி ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கலா திரைப்படத்தில் சிறந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகி விருது ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நடன ஆசிரியர் திரு பாபா பாஸ்கர் அவர்களுக்கு 2018 ஆண்டிற்கான சிறந்த நடன ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள திருமிகு இந்துஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகாமுனி திரைப்படத்திற்காக இந்த விருதை அவர் பெற்றுக் கொள்கிறார்கள். அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2019 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்கள். அடுத்ததாக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்ள காஞ்சனா 3 திரைப்படத்திற்காக திருமிகு கோவை சரளா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2022 ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள திருமிகு துஷாரா விஜயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். திரு அர்ஜுன் தாஸ் அவர்கள் கைதி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த நடிகையாக திருமதி அபர்ணா பாலமுரளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆண்டிற்கான சிறந்த இயக்குநர் விருது சூரரை போற்று படத்தை இயக்கிய திருமதி சுதா கொங்கரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 2016 ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 2020 ஆண்டு சிறந்த நடன ஆசிரியருக்கான விருது திரு சாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள கார்கி திரைப்படத்திற்காக திருமிகு சாய் பல்லவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
திருமதி ஆர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான சின்னத்திரை விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தானாகாரன் திரைப்படத்திற்காக திருமிகு விக்ரம் பிரபு அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. ஆண்டுக்கான சிறந்த நடிகர் சிறப்பு பிரிவில் திரு பசுபதி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். 2021 ஆண்டிற்கான சிறந்த இயக்குனர் விருது ஜெய்பீம் திரைப்படத்திற்காக திரு தாசி ஞானவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2017 ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருது அறம் திரைப்படத்தில் நடித்ததற்காக திருமதி நயன்தாரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவரின் சார்பாக அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்வார்கள்.